வா மருமவளே, உட்காரு. அந்த வீட்ல என்னதான் நடக்குது? அந்த டிரைவர் பையன் என்ன பண்றான்? ஒழுங்கா இருக்கானா இல்ல ஏதாவது பிரச்சனை பண்றானா? இதுவரைக்கும் அவனால பெருசா எந்த பிரச்சனையும் இல்ல. என் அக்காக்காரி அவனை வேலைக்கார மாதிரி தான் ட்ரீட் பண்றான். வீட்ல வேலை செஞ்ச தோட்டக்காரன், டிரைவர் எல்லாத்தையும் நிறுத்திட்டு அந்த வேலை எல்லாத்தையும் அவனே பார்க்க சொல்லிட்டா. டைனிங் டேபிள்ல சாப்பிட வந்தவனை கீழே உட்கார வச்சு தரையில தான் சாப்பாடே போடுறான். இன்ஃபேக்ட் அவனுக்கு படுக்க கூட ஹால்ல தான். ஓ, பரவாயில்லையே. ஓ அக்காக்காரி அவனை நல்லாவே பழிவாங்கறா. ஆனா இது எல்லாத்தையும் அந்த ரேவதியால தாங்கிக்க முடியல. ரத்த கண்ணீர் வடிக்கிறான். என்ன அவ அசிங்கப்படுத்தி பேசினால அதுக்குதான் பிளான் பண்ணி எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கேன். புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் நிம்மதியா இருக்கவே முடியாது. தினம் தினம் நான் குடுக்கிற டார்ச்சரை அனுபவிச்சுதான் ஆகணும். முதல்ல அவனுக்கு உன் அக்காக்காரியோட சப்போர்ட் இருந்துச்சு, அதனால பெருசா துள்ளி குதிச்சுக்கிட்டு இருந்தான். இப்போ அவ எதிர்பார்க்கறதால அப்படியே பொட்டி பாம்பா அடங்கி கிடக்கணும். சரி, நான் இப்ப சொல்ல வந்த விஷயமே வேற. இவனோட விஷயத்துல நான் அந்த விஷயத்தையே மறந்துட்டேன். என்ன விஷயம் மருமகளே? இன்னைக்கு ஊர்க்காரங்க எங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க. இந்த வருஷம் பொங்கல் விழாவை பத்தி பேசிட்டு போனாங்க. வழக்கம் போல என் அக்காவுக்கு தான் முதல் மரியாதை கொடுக்க போறதா சொல்லிட்டு போனாங்க. இது வருஷம் நடக்கிறது தானே, இதுல இப்ப என்ன இருக்கு? இல்லங்க, இந்த வருஷம் அவளுக்கு முதல் மரியாதை கிடைக்க கூடாது. எவ்வளவு நாளைக்குதான் அவளுக்கே முதல் மரியாதை கிடைக்கிறது? ஏன் இந்த வருஷம் அந்த முதல் மரியாதைய நீ வாங்கிக்கணும்னு நினைக்கிறியா? இல்லத்த, அந்த மரியாதை இந்த வருஷம் ஏன் புருஷனுக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறேன். ஊர்க்காரங்க வீட்டுக்கு வரப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன். இந்த வருஷம் முதல் மரியாதை ஏன் புருஷனுக்கு தான் கிடைக்கணும்னு சொல்லி. நீ நினைக்கிறதெல்லாம் சரிதான் சந்திரா. ஆனா ஊர்க்காரங்க இதுக்கு ஒத்துக்கணுமே. அவங்க ஒத்துக்கிட்டாலும் உன் அக்காக்காரி ஒத்துக்கணுமேமா. பரம எதிரியா நினைக்கிற உன் புருஷனுக்கு மரியாதை கிடைக்க அவ எப்படி விடுவா? அதோட முதல்ல அவ இந்த ஊர்ல இருக்கிற சாதாரண ஒருத்தி தான். இப்ப அவ ஊர் தலைவரா வேற இருக்கா. அவளை மீறி சிவநாட்டுக்கு எப்படி முதல் மரியாதை கிடைக்கும்? நீங்க சொல்றது எல்லாமே எனக்கு புரியுது. ஆனா இது எல்லாத்தையும் மீறி இவருக்கு முதல் மரியாதை கிடைச்சே ஆகணும்.